ஹாய் கிரிக்கெட் ஃபேம், வெல்கம் டு கிரிக் வித் மனோ. இன்னைக்கு நம்ம ஒரு செம மேட்சோட ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அது நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி தான். மே 18 போன வருஷம் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை வின் பண்ணி அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு வந்து ஆர்சிபி போவாங்க. அந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரோல் பண்ணி ஏதோ கிட்டத்தட்ட ஐபிஎல் கப்பே அடித்த லெவலுக்கு செலிப்ரேட் பண்ணி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனசெல்லாம் ரொம்ப புண்படுத்தியிருப்பாங்க. அதனால் எப்படா திருப்பி ஆர்சிபி கூட மேட்ச் வரும், எப்படா ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி சிஎஸ்கே பிளேயர்ஸும் சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலேயே என்னமோ தெரில, இந்த மேட்சுக்கான ஹைப் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எல் கிளாசிக்கோன்னு சொல்கிற மும்பை விர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சுக்கு இருந்த ஹைப்பை விட மும்பை விர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சுக்கு இந்த வருஷம் பர்டிகுலராக இந்த வருஷம் வந்து ஹைப் வந்து அதிகமாகவே இருக்குது. வாங்க இந்த மேட்ச் ப்ரிவியூக்குள்ளே போவோம். சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. டிவான் கான்வே விளாடுவாரா, ரச்சின் ரவீந்திரா விளாடுவாரான்னு ஒரு பெரிய ஒரு டிபேட்டே போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். நம்ம ரச்சின் ரவீந்திரா தான் எனக்கு தெரிஞ்சு த்ரூ அவுட் டோர்னமெண்ட் அவர் தான் விளாட போகிறார். அன்லஸ் ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சு வேணா டிவான் கான்வே விளாடுவார். அவர் டபுள் ஆப்ஷன் வேறு, லெஃப்ட் ஸ்பின்னும் அவரால் போட முடியும். அவர் கூட வந்து இம்பாக்ட் பிளேயராக இருந்தால் நம்ம ராகுல் திரிபாதி, அவருமே வந்து வந்தவொன்னே ஒரு குயிக் ஃபயராக ஒரு 30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். போன மேட்ச் மிஸ் ஆகிட்டு, பட் இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து ஒரு குயிக் ஃபயர் 30 வந்து ராகுல் திரிபாதி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரச்சின் ரவீந்திராட்ட 2 இருக்குது, அட்டாக்கிங்காகவும் விளாடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஆங்கர் போன மேட்ச் அவரோட இன்னிங்ஸ் வந்து செம வேல்யூபிள், நின்று கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு யங் பிளேயராக எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கேக்கு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே விளாடக்கூடிய எபிலிட்டி வந்து அவருக்கு இருக்குது. அந்த ஃபார்மை வந்து இந்த மேட்சுமே அவர் கண்டினியூ பண்ணுவார். 1 டவுன் ருத்துராஜ் விளாண்ட நாக் வந்து ஒரு க்ரூஷியல் நாக். அது வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு மேலே இருந்த ப்ரெஷரை போன மேட்ச் வந்து போக்குச்சு. வந்தார், ஒரு 22 பால் ஒரு 50 மும்பை கூட போட்டு போனார். அது டக்குன்னு அந்த ரன் ரேட்டை அப்படியே ஈஸியாக வந்து ரிக்யூட் ரேட்டை வந்து 6க்கு கீழே வந்து கொண்டு வந்துருச்சு. அப்படி வந்துமே நம்ம ட்ராக் பண்ணி கடைசி தான் வின் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு யாருமே வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. போன மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பேர் தான், ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கைக்வாட் தான். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் வந்ததும் போகிறதுமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபக் ஹூடாவாக இருக்கட்டும், சாம் கரனாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், பெரிய லெவலில் வந்து சோபிக்க முடியல. தோனி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவர் வந்து மொத்தமே 2 பால் தான் வந்து பிடிச்சாரு. ஸோ இந்த மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ மிடில் ஆர்டரில் தீபக் ஹூடாக்கு பதிலாக ஒரு விஜய் சங்கரை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை வருது. ஏன்னா அவர் சேப்பாக் பிச்சு நல்லாவே வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்ப்போம் அந்த சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னென்னு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து 11ஸை வந்து கை வைக்கிற டீம் கிடையாது சிஎஸ்கே. ஸோ அந்த சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் வந்து சேலஞ்ச் பண்ணும் விதத்தில் வந்து பெரிய சவாலாக வந்து ஆர்சிபி இருப்பாங்க. இன்னொன்று தோனி இன்னும் கொஞ்சம் முன்னாடி இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நம்பர் 6 ஒரு நம்பர் 5 இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தோனிக்கு பெங்களூர் கூட ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது. அது வந்து பெங்களூரில் வச்சினாலும் சரி, சேப்பாக்கில் வச்சினாலும் சரி, தோனியோட ரெக்கார்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ தோனி வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஆர்சிபி கூட வந்து அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ தோனி வந்து கொஞ்சம் மேலே இறங்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது, நல்ல பிரகாசமாகவே இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர் கிளிக் ஆகும் பட்சத்தில் வந்து இந்த பேட்டிங் வந்து ஒரு ஃபயர் பவராக தெரியும். ஏன்னா இந்த பேட்டிங்கை பார்த்தாலே ஒரு 160 180 சேஸ் பண்ணுற மாதிரி தெரியுது, 180 ஸ்கோர் பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு 200 ஒரு 240 இதெல்லாம் இந்த பேட்டிங் நினைப்பா அடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி தான் வந்து நம்ம சிஎஸ்கேவோட பேட்டிங் நினைப்பு இருக்குது. தடாலடி ஒரு முக்கியமான பிளேயர் நான் சொல்லாமலே விட்டுட்டேன், சிவம் தூபே. அவர் சொல்லவே வேண்டாம். போன சீசனில் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி சீசனில் அதிக சிக்ஸர் அடித்த பிளேயர். பட் அவர்கிட்ட என்னென்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவருமே வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 4 6 அடிச்சு ஆகணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் டீமில் 1 2 3 பேர் தான் வந்தவுடனே ஹிட் பண்ணுற பிளேயர்ஸு. அப்படிங்கும்போது அவரோட பொறுப்பு உணர்ந்து அவரும் வந்து சிவம் தூபையும் ஒரு பயங்கரமான ஒரு 3-4 சிக்ஸஸ் வந்து பெங்களூர் கூட வந்து அவர் அடித்தால்தான் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரும். டாஸ் வின் பண்ணால் வந்து கண்டிப்பாக சூஸ் டு பவுல் தான் வந்து சிஎஸ்கே பண்ணி மும்பை எப்படி வந்து ஒன்று பண்ணாங்களோ அதை தான் இங்கேயும் பண்ண பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேவோட பவுலிங் நினைப்பு பார்ப்போம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து 3 பேரை வச்சுருக்காங்க. கலீல் அகமது, நேத்தன் எல்லிஸ், சாம் கரன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது சேப்பாக்குனால இப்படி வச்சுருக்காங்க. மேபி சேப்பாக்கு வெளியில் போகும்போது வந்து பத்திரனா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சாம் கரன் இடத்துல விஜய் சங்கர் விளாடலாம், இது என்னோட ஒரு கெஸ்ஸு தான். ஸோ கலீல் அகமது இனிஷியலாக வேறு லெவலில் போட்டார். ரோஹித் சர்மா அப்படி அந்த ஆடில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலெலாம் சிஎஸ்கேனா நம்ம உடச்சிருவோண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னா உடைக்கவா செய்தால் ஒன்றா நான் முட்டையை உடைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து முட்டையில் அவுட் ஆக்கி விட்டார் நம்ம கலீல் அகமது. அவர் எடுத்த இனிஷியல் 3 விக்கெட்லேயே வந்து மும்பை வந்து டவுன் ஆயிடுச்சு. எக்ஸலண்ட்டாக போட்டார் கலீல் அகமது. பவர் பிளேயில் சேப்பாக் பிச்சுக்கு செம சூட்டாக இருப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னதை அவர் மேட்சே வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். சாம் கரன் ஒரு ஓவர் போட வந்தார், 13 ரன் கொடுத்தாங்க, அதோடு அவர் வந்து நிப்பாட்டிட்டாங்க. அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா போடலாம்.
தென் நேத்தன் எல்லிஸ் அவர் ஒரு 4 ஓவர் போட்டு 30 சம்திங் ரன் கொடுத்தாரு. ஒரு செம பவுலர். அவரை நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்காது. பிக் பாஸ் லீக்லலாம் செம்மையாக அதுவும் டெத்துலலாம் வந்து வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர். ரீசெண்டாக நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் கூட இந்தியாவுக்கு எதிராக வந்து நேத்தன் எல்லிஸ் வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாரு. ஒரு எக்ஸலன்ட் டெத் பவுலர் அவர். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு நேத்தன் எல்லிஸோட பங்கு வந்து அதிகமாக இருக்கும். தென் மோர் ஓவர் கலீல் அகமத் வந்து விராட் கோலி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்ஸ் அகைன் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு பிக் ஃபிஷ் ரோஹித் சர்மாவை எடுத்துட்டாரு. இங்கே ஒரு பிக் ஃபிஷ் ஆன விராட் கோலி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை பவர் பிளேயில் அவர் தப்பிச்சாலும் அதுக்கு அடுத்த நம்மள்ட்ட மஜாவான ஒரு ஸ்பின்னு ஒரு த்ரைஸ் வந்து வச்சுருக்கிறாங்க நம்ம சிஎஸ்கே. யாரெல்லாம்னா ஜடேஜா, நூர் அகமத், அஸ்வின். இதை வந்து கோலி தாண்டது கஷ்டம். கோலி எப்போதும் வந்து சேஸ் பண்ணாருன்னா கடைசி வரைக்கும் நின்று முடிப்பார். பட் இந்த மேட்ச்சில் கஷ்டம். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கோலி வந்து ஸ்பின்னில் வந்து திணறிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த 3 ஸ்பின் அட்டாக்கை அவர் வந்து தாண்டது கஷ்டம். கோலி 10 ஓவர் இந்த மேட்ச் தாண்டது இஸ் வெரி டஃப். கோலி 10 ஓவர் தாண்டதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். நூர் அகமத் எக்ஸலண்டாக போட்டு 4 விக்கெட் எடுத்தார். அவரை கரெக்டாக வந்து ருத்ராஜ் வந்து யூஸ் பண்ணார். எப்போலாம் அவங்க அட்டாக் போனோமோ அப்போ நூர் அகமத் கையில் கொடுத்தாங்க. அவரு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு. மொத்தமாக மும்பையை முடிச்சிட்டாங்க. இவர் கலீல் அகமத் ஆரம்பிச்சு வச்சாரு, நூர் அகமத் வந்து முடிச்சு வச்சாரு. அஸ்வின் நல்லா சப்போர்ட்டிவாக நல்லா போட்டார். அவருக்கும் இந்த பிச்சை பற்றி அக்கு வேற ஆணி வேற தெரியும். ஸோ ஜடேஜா சொல்லவே வேண்டாம். சேப்பாக்கு மண் அவருக்குமே நல்லாவே தெரியும். சூப்பராக போட்டார். சாம் கரனுக்கு அந்த 1 ஓவர் கொடுத்ததுக்கு பதிலாக ஜடேஜாக்கே கொடுத்து 4 ஓவர் முடிச்சு இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரும் 12 ஓவர் போடணும்பா சேப்பாக்கில். மீதி 8 ஓவருக்கு யாராச்சும் வச்சு போட்டுக்கோங்க. இந்த 3 பேர் 12 ஓவர் போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரன் கூட கொடுக்க மாட்டாங்க. விக்கெட் எப்படியும் ஒரு 4-5 விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ சிஎஸ்கேவோட பவுலிங் அட்டாக் வந்து செம்மையாக இருக்குது. பேஸ் அட்டாக்குன்னு பார்க்கும்போது நம்மளோட கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது ஆர்சிபி. பட் ஸ்பின் அட்டாக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஓவராலாக வந்து சிஎஸ்கே வந்து சூப்பராகவே இருக்குது. டாஸ் வின் பண்ணால் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், சூஸ் டு பவுல் தான் எடுக்க பார்ப்பாங்க. ஒரு 160 170 ஆர்சிபி வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ண பார்ப்பாங்க. அதை சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் ப்ரிவியூ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து பிரமாதமாக இருக்குது. விராட் கோலியும் பிலிப் சால்ட்டும் வந்து இறங்குறாங்க. பட் இவங்களுக்கு பிரச்சனையாக பிலிப் சால்ட்டுக்கு வந்து போன வாட்டி வருண் சக்கரவர்த்தியெல்லாம் போட்டு அடிச்சாங்க. அது ஏன்னா வந்து கேகேஆர் பிச்சு வந்து கொல்கத்தா பிச்சு வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பிச்சு கிடையாது. பட் இது வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ் இருக்கிற ஒரு பிச்சு. ஸோ இங்கே பிலிப் சால்ட் வந்து எப்படி விளாடுதார் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஒரு நல்ல ஓப்பனிங் பேர் அவங்களே வந்து கிட்டத்தட்ட மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க 2 பேருமே. தென் ஒன் டவுன் இறங்குற தேவதத் படிக்கல் அவருக்கு என்னன்னு தெரியல, அவர் ஓப்பனிங் இறங்கின வரைக்கும் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் அங்கே இங்கேன்னு மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு மாதிரி அவரை ஆக்கிட்டாங்க. அவர் இந்த மேட்ச்சை அடிக்காரான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் ரஜத் பட்டிதார். இவர் ஒரு க்ரூஷியல் விக்கெட்டுங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு பிக் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஸ்பின்னில் சூப்பராக விளாடுவார். அப்படி தூக்கி மிட் விக்கெட் லாங் ஆனில் 6 அடிக்கக்கூடிய எபிலிட்டி ரஜத் பட்டிதாருக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த ஒரு லிவிங் ஸ்டோனுமே ஸ்பின்னை வந்து நல்லா விளாடக்கூடிய எபிலிட்டி வந்து லிவிங் ஸ்டோனுக்குமே வந்து இருக்குது. பட் நல்ல தரமான ஸ்பின்லாம் போட்டால் வந்து அவுட் ஆடுவாங்க. பட் இந்த ரஜத் பட்டிதாரும் சரி லிவிங் ஸ்டோனையும் சரி இவங்க 2 பேருமே வந்து நூர் அகமத் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விராட் கோலி ஒருவேளை தப்பித்தவறி பவர் பிளேயை தாண்டினார் அப்படின்னா ஜடேஜா கையால் அவர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. தென் இந்த 5 பேட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. இவங்களோட டெத்து பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லாக இருக்குது. டெத்து பேட்டிங் பார்த்தோன்னா செம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டிம் டேவிட் ஒரு பக்கம் இருக்கார், குர்னல் பாண்டியா இன்னொரு பக்கம் இருக்கிறாரு. இவங்க 2 பேர் கூட சேர்ந்து ஒரு இந்தியன் ஒரு பேக்கேஜ் வருது, ஜிட்டேஷ் சர்மா இருக்கார். ஸோ டெத்து வந்து சூப்பராக இருக்குது டெத் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங்கை வச்சு பார்க்கும்போது ஓவராலாக வந்து இவங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகிட்டு 8 பேருமே. ஏன்னா எப்போதுமே ஆர்சிபிக்கு வந்து இப்படி செட் ஆகாது. ஒன்று ஓப்பனிங் வந்தால் மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி இருக்கும், மிடில் ஆர்டரும் ஓப்பனிங் இருந்தால் ஃபினிஷிங் இருக்காது. எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒழுங்காக விட மாட்டாங்க. இந்த வாட்டி வந்து அந்த டாப் 8 வந்து சூப்பராக பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளிக் ஆகிருக்கு. இவங்களும் டாஸ் வின் பண்ணால் வந்து சூஸ் டு பவுல் எடுக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். ஆர்சிபியோட பவுலிங் நினைப்பை பார்த்தால் ஹசிலுட் வந்து செம்மையாக போட்டார். அந்த ஒரு லென்த் ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வச்சு ஒரு லென்த் ஒன்று போடுதார். அதை ஒன்றுமே பண்ண முடியல ஆப்போசிட் டீமால். அப்படி திணற அடிச்சிட்டாரு. ஸோ செம்மையாக போடுதார் ஹசிலுட். அவர் எனக்கு தெரிஞ்சு இனிஷியலாக 2 ஓவர்ஸ் போடுவார், டெத்தில் 2 ஓவர்ஸ் போடுவார். அதை எப்படி வந்து சிஎஸ்கே எதிர்கொள்ள போகிறாங்கிறத பார்க்கணும். அவருக்கு கம்பெனி கொடுக்கும் விதமாக வந்து இங்கே நம்ம எப்படி கலீல் அகமத் வச்சிருமோ அங்கே மாதிரி அங்கே எஸ்தையால் அவங்க வச்சுருக்காங்க. இந்த எஸ்தையாலும் ஹசிலுட் தான் ஃபஸ்ட்டு 4 ஓவர் போட போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த ராக்கீஸ் சலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்கார். அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஸோ அவருக்கு பதிலாக இவங்க வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து ஸ்வப்னில் சிங்கை வந்து இவங்க எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ ஸ்பின் அட்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா குர்னல் பாண்டியா இருக்கட்டும், குர்னல் பாண்டியா, சுயாஷ் சர்மா, லிவிங் ஸ்டோன் இவங்க 3 பேர் காம்போ இருக்கும். ஸ்வப்னில் சிங் ஒரு வந்தார்னா இந்த 4 பேர் காம்போவோட தான் வந்து இவங்களோட ஸ்பின் அட்டாக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதில் குர்னல் பாண்டியா போன மேட்ச் க்ரூஷியலாக 3 விக்கெட் எடுத்து கொடுத்து மேட்சே கிட்டத்தட்ட மாற்றினார். அவர் வந்து இந்த ஒரு படத்தில் வரும்ல செங்கல் சைக்கோ அந்த மாதிரி
அந்த செங்கல் எறிகிற மாதிரி எரிதார் பந்த. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனை நீ வந்து ஹெல்மெட் போடாமல் வந்தார், ஏதோ யாருன்னு தெரியல எனக்கு. ஹெல்மெட் அவரை போட வச்சு அதுக்கு அடுத்த பால் அவுட் ஆக்கிட்டாரு. ஹெல்மெட் ஒரு பவுன்ஸ் ஸ்விங்குன்னு ஒரு பவுன்ஸை போட்டு அதுக்கு அடுத்த பால் அவுட் ஆக்கிட்டாரு அவரை. எப்போ அந்த பேட்ஸ்மேன் பேர் என்னப்பா? வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்தார், சிக்குன்னு ஒரு பவுன்ஸை போட்டார், ஹெல்மெட்டை போட வச்சாரு, அடுத்த பாலே இன்சிடென்ட் போல்ட் அவர். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செங்கல் சைக்கிள் மாதிரி சுக்குன்னு எரிஞ்சு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் ஓவர் கொஞ்சம் கவனமாக தான் ஆடணும். இவர் வந்து டேன்லாம் பெருசாக ஆகாது, ஆனால் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டுக்கிட்டே இருப்பார். சுயா சர்மா இவரும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ல அடிச்சு விருட்டுன்னு போடுறது ஸ்பின்னராக இருக்காரு, ஸ்லோவாக தூக்கி போடுறது ஸ்பின்னராக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கு என்னன்னா 2 விதமாக ஆக வாய்ப்பு இருக்குது. திடீர்னு விக்கெட்டாக விழும், திடீர்னு போட்டு அடி நொறுக்கிடுவாங்க. ஸோ சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்லோவாக போடுறதுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இவங்களோட ஸ்பின் பவுலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் விருட்டுன்னு போடுறதுல இருக்கனால ஒப்பேருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். தென் லியாம் லிவிங்ஸ்டோன் இவர் வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்து ஆஃப் பிரேக் போடுவார், ரைட்டு பேட்ஸ்மேன் வந்து லெக் பிரேக் போடுவார். இவர் வந்து பெரிய லெவலில் வந்து சோபிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்பின் அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்வப்னல் சிங் ஒரு டீசெண்டான ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்கேக்கு இருக்கிற குஷன் வந்து ஆர்சிபிக்கு இல்லை. இங்கே தான் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வர மாதிரி தெரியுது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஆர்சிபியும் சேஸருக்கு தான் விரும்புவாங்க. சிஎஸ்கே ஒரு 170 180க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. என்னடா 240 250 170 180 சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் 170 180 இருந்தாலே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஏன்னா சேப்பாக் வந்து ஓஹோ ஃப்ளாக் டாக்கும் கிடையாது, அதுக்குன்னு வந்து ரொம்பவும் வந்து பவுலிங்க்கு அசிஸ்டன்ஸாகவும் இருக்காது, ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி வந்து சேஸை வின் பண்ண பார்ப்பாங்க. 2008க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 16-17 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 17வது வருஷத்துலையாச்சும் வந்து சேப்பாக்கில் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏமோட ஆர்சிபி வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பார்ப்போம். சேப்பாக் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல அப்ளை பண்ணி விளாடுறவங்களுக்கு ஏற்ற பிட்ச். நீ ஒரு டெக்னிக்கான பேட்ஸ்மனாக உனக்கு நல்ல அந்த பிட்ச்சு கை கொடுக்கும், ஒரு டெக்னிக்கான பவுலராக உனக்கு இந்த பிட்ச்சு கை கொடுக்கும். ஸ்பீடுக்கு பந்து வந்து லாஸ்ட்டாக பால் வந்து கொஞ்சம் நின்று ஒரு ஸ்பீட் பவுலருக்கு இனிஷியலாக வந்து பவர் பிளேயில் வந்து ஒரு அச்சுறுத்தல் இருக்கும், ஸ்விங்லாம் கூட கிடைக்கும். ஸ்பின் பவுலருக்கு நல்லாவே இந்த பிட்ச் வந்து அசிஸ்ட் பண்ணும். ஸோ டாஸை வின் பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலிங் எடுத்து ஆப்போசிட் ஒரு 160 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதை சேஸ் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணணும். இந்த பிட்ச்சில் வந்து 250 வருமானு கேட்டால் இட்ஸ் வெரி டவுட். 220 டவுட் தான். ஒரு 200 வேணால் வரலாம், ஆனால் 175 180 தான் வந்து விளையாடுவாங்க. ஒரு 200 210 வரைக்கும் வேணால் போக வாய்ப்பு இருக்குது இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும். 200 அடிச்சிட்டா ஷுவராக வந்து வின் பண்ணிடலாம். சேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இருக்காது, ஏன்னா ஸ்பின்னுக்கு அவ்வளோ ஒரு அசிஸ்ட் இருக்கிற பிட்ச் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின் அட்டாக் வந்து கம்பேர் டு சிஎஸ்கே இங்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆர்சிபி இருக்க ஒரே காரணத்தினால, ஏன்னா நான் 50-50 கொடுக்கலான்னு தான் இருந்தேன், அந்த ஒரே காரணத்தினால சிஎஸ்கேக்கு வந்து 60, ஆர்சிபிக்கு வந்து 40. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மேட்ச் ப்ரிவியூவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மனோ, டேக் கேர்.